குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 41. காணவே கமல ஒளி கலந்தூடாடும் காரணியால் நாரணியால் கருத்தோடேதி ஆணவமாம் காமியங்கள் அடங்கி போக அங்கிருந்து அமுதப்பால் அன்னை ஈவாள் பேணவே பொன்மேறு நேராய் தோற்று புகழுதற்கு அதன் பெருமை புத்தேன் மொய்க்கும் நாணவே நவகோணம் நடுவாய் காணும் நாராயணனார் பீடம் எழுமாடம் உண்டே. அப்படி இருந்து காணும் போது சகஸ்ரதலமாகிய 1000 இதழ் கமலத்தில் ஆன்ம ஒளி கலந்து ஊடாடி கொண்டிருக்கும் அங்கே அனைத்திற்கும் காரணமான ஆதியாகிய நாரணியாலை கருத்தில் வைத்து தியானித்திருங்கள். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் என்ற 8 காமியங்களும் அடங்கி அகன்று போய்விடும் வாளை அன்னை அருகிலேயே இருந்து அமுதப்பால் தருவாள். அவளையே எண்ணி அதையே மதித்து நின்றாள். பொன்னம்பலம் எனும் மேரு நேராகவே தோற்றம் கொடுக்கும். அதனால் கிடைக்கும் பெருமை நிறைந்த பேரின்பத்தை சொல்லும் போதே புதிய தேனின் சுவையாக இன்பம் கொடுக்கும். புது பின் வெட்கப்பட்டு மறைந்து நிற்பதை போல 9 வாசல் கொண்ட உடம்பின் ஒன்றில் நடுவாக இருந்து காணும் நாராயணன் பள்ளி கொண்ட நாராத யோனியாகிய பீடத்தில்தான் 7 மாடம் என்ற 7 திரைகள் உள்ளது. பாடல் 42. உண்டான உச்சி வெளி உயரத்தோனும் ஊதவூத உடல் வலுத்து உரியும் சட்டை அண்டரண்டம் ஒன்றாக அமைந்தூடாடும் ஆச்சரியம் வயிற உயர் தம்பம் உண்டு கண்டு நிறை கத்தூரி வாசம் தேகம் கம்பமேல் காலற்ற காலோ மெத்த செண்டு மலர் 1008 கோட்டம் சிறந்தமணி முச்சுடர் ஆனந்த வீடே. உதிக்கின்ற உச்சி கமலத்தில் உண்டான ஒளி இத்தவத்தால் உயர்ந்து வெளியாக காட்சி தரும். அங்கே வாசியை ஓதுகின்ற முறையோடு ஊத ஊத உடம்பு வலுவாகி சூட்சம உடம்பில் பாம்பு சத்தை உரிப்பது போல் 7 திரைகளும் ஒவ்வொன்றாக அகலும் அண்டமும் பிண்டமும் ஒன்றாக அமைந்து உடம்பில் ஆடும். அந்த சூட்சமத்தில் உள்ள உயிரின் மேலே ஆச்சரியமான வகையில் 3 மண்டலமும் முடி நின்ற தூண் ஒன்று உள்ளது. அதனை கண்டு யோக ஞானத்தால் மேலேற தேகம் முழுவதும் கஸ்தூரி மனம் வீசும். அக்கம்பத்தின் மேல்தான் காலற்ற சாகா காலாக இப்பிறவி ஆயுள் காற்று முழுதும் நிறைந்துள்ளது. 1008 இதழ் கமலமான வட்டமே சிறந்த மணியாக ஆன்மா புரையும் வீடு. அதுவே சந்திர சூரிய அக்னி என்னும் முச்சுடர்களாக வீசி மெய் ஆனந்தத்தை தரும் இடம் என்பதை உணர்ந்து தியான தவம் புரியுங்கள். பாடல் 43. ஆனந்தம் பெருகி வளர் ஆத்மசோதி ஐம்பூதம் ஒன்றாக வமைந்தூடாடும் தானந்தம் ஆதி என தகர்ந்திடாது தண்டலிடி முழக்கமது தானாய் கேட்கும் போனவத்தி நூறல் கொட்டி பொங்குன் சாயல் புத்தேனும் மொய்த்தொழுகும் பொருவமையும் ஈனமர இருவாசல் பெருந்தீ ஆற்று இகபரமும் ஒன்றாம் நற்பூரணத்தே. பேரானந்தம் பெருகி வளர்க்கும் ஆன்மாவே சோதி. அதிலேயே 5 பூதங்களும் ஒன்றாக அமைந்து ஊடாடும். அதுவே அந்தமும் ஆதியும் ஆகி தானாக நிற்கும். மனதை ஒருமுகப்படுத்தி மனதை சிதற ஓட விடாமல் மனதிலேயே குவித்திருக்க தொடர்ந்து இடிமுழக்கம் போல் ஓசை தானாக கேட்கும். ஒளியுடன் ஒளி சேர்ந்து வஸ்துவான பொருளில் இருந்து அமிர்தம் ஊறி பொங்கி கீழிறங்கும் புத்தம் புது தேனாக இனித்து அமுதம் ஒழுகும் இடம்தான் புருவமத்தி. குறையின்றி விளங்கும் தெளிவான அந்த 2 வாசலில்தான் காமமும் கோபமும் பெரும் தீயாக இருக்கின்றது. அதை அறிந்து அவைகளை நீக்கி ஒன்றான பூரணத்திலேயே நிலைத்து நின்று தியானம் செய்யுங்கள். இக வாழ்வின் சுகமும் புற வாழ்வின் சுகமும் அதனால்தான் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இகமும் பரமும் ஒன்றாக நன்றாக பூரணத்திலேயே அமைந்திருக்கிறது. பாடல் 44. பூரணந்தான் உண்டு நடை பொருந்திட்ட
கற்றானால் புகழறிய பிரம்மத்தின் மூலமாச்சு. காரணத்தின் கணக்கறிந்த கணக்கனாவன் கலக்கமில்லை அவன் பெருமை கழற போகா. தாரணையில் தங்கி மிக தகத்தாய் வாழ்வன் தாழ்வில்லா அரணென்று சாற்றலாமே. ஆரணி மணிமாலை கொண்டு அன்னை ஆளும் அன்றாட மமுதேவாள் மயத்தோடாமே. பூரணமான மெய்ப்பொருள் உனக்குள்ளேயும் உண்டு என்பதை அறிந்து அதிலேயே யோக ஞானத்தில் முறையுடனே பொருந்தி இருக்க வேண்டும். அதுதான் வெளியாக உரைக்க கூடாத அரிய பிரம்மத்தின் மூலம் ஆகியது. அந்த காரண பொருளின் ரகசியங்கள் யாவையும் கணக்காய் அறிந்தவனே அறிவாளி ஆவான். அவனிடம் மரணம் என்ற கலக்கம் சற்றும் இருக்காது. மரணத்தை வென்று இரவா நிலை பெற்ற அவன் பெருமைகள் யாவும் அளவிட்டு கூற முடியாது. இத்தாரணியில் நீண்ட காலம் தங்கி உள்ளன்பு நிறைந்து அகத்தின் அழுக்குகள் யாவையும் நீக்கி அழகுடன் சிறப்பாய் வாழ்வான். அவனை தாழ்வில்லாமல் சிவனுக்கு சமமாய் வாழும் சித்தன் என்று அறுதியிட்டு சொல்லலாம். பாம்பை ஆரணமாக பூண்ட பார்வதி அன்னை மணியாக நம்முள் அமர்ந்து ஆண்டு கொண்டு அன்றாடம் அமிர்தம் வழங்கி மகிழ்ச்சியோடு அருள் புரிவாள். பாடல் 45. மயத்தோடு மயமாகி மரளி தன்னை மயங்கிடவே மருட்டி அழிவில்லா மற்றான் இயமமொடு நியமங்கள் மெத்த செய்து ஈரேழு உலகமெல்லாம் சுற்றி நிற்பான். அயன்மாலும் பரமனையும் ஆத்தாள் தன்னை அழைத்தவுடன் அறிந்திடுவான் அருள்பாலுண்டான். நயன் பெரிய நாயகனாய் பாவங்கள் நீத்து நாட்டிடுவேன் பூரணம் பிரிவில்லாதின்பே. மகிழ்ச்சியான நிறைவோடு தவம் செய்து அம்மயமாகி மரணத்தை தரும் யமனையே மயங்க செய்து விரட்டி அழியாத உடம்போடு இருப்பவனே சித்தன். இயம நியமங்களில் பக்தியையும் தொண்டுகளையும் நிறைய செய்து கொண்டே ஈரேழு உலகங்கள் யாவையும் பரகாய பிரவேசத்தால் சுற்றி வந்து நிற்பவனே சித்தன். சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகளும் மகாசக்தி ஆத்தாலும் அவன் அழைத்தவுடனே வந்து காட்சி தந்து வரமளிப்பார்கள். அன்னையின் அருள் பாலை உண்பான். அனைவரிடமும் நயமாக பழகி அன்பே சிவமாயிருந்த குருநாதனாய் விளங்கி உலகியரின் இருவினை பாவங்களையும் நீக்கி வைப்பான். இவை யாவையும் பூரண பொருளை விட்டு பிரியாமல் நின்று இன்புற்று தவம் செய்து அடைந்தே நானும் சித்தன் ஆனேன். பூரணமே நம்மை விட்டு பிரியாது நின்று இன்பத்தை தரும் ஞான வீடு ஆகும்.